இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டு அடுத்த எண் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த மாதிரி ஐடியாலாம் வரும். இந்த சீரிஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3ன்றதை வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து 7ங்கிறத வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்றது எழுதியிருக்காங்க. அடுத்து 14ங்கிறது என்னென்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5. அடுத்து 23ங்கிறது வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் 7. அடுத்து 36ங்கிறத வந்து 5 ஸ்கொயர் ப்ளஸ் 11. அடுத்து 49ன்றது வந்து 6 ஸ்கொயர் ப்ளஸ் 13. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியாவே கிடைக்காது. இங்கேருந்து 2 கூட்டியிருக்காங்க, இங்கே 3 கூட்டியிருக்காங்க, இங்கே 5 கூட்டியிருக்காங்க, 7 கூட்டியிருக்காங்க, இங்கே 11 கூட்டியிருக்காங்க, இங்கே 13 கூட்டிருக்காங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். அடுத்து வந்து 7 ஸ்கொயர் வரும். சரிங்களா? இது பாருங்கள் 2 3 5 7 11 13 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகா எண்களோட மதிப்புகள். சரிங்களா? 13ன்றது வந்து பகா எண்ணா அடுத்த பகா எண் எதுன்னு பாருங்கள். 14ன்றது பகு எண், 15ன்றது பகு எண், 16ன்றது பகு எண், 17ங்கிறது தான் வந்து பகா எண். அப்போது 7 ஸ்கொயர் வந்து 49 ப்ளஸ்ஸு 17. 49ம் 17யும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 66ன்னு வரும். அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இந்த கேள்வி வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. இதே போல் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டினை ஒரு 20 கொஸ்டினை ஒரே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணுறேன். பார்க்காதவங்க பார்த்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இப்படி கனு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.